நம்ம இன்ஸ்டாகிராம் சேனலில் நான் பாண்ட்ஸை பற்றி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அந்த வீடியோவுக்கு நீங்கள் நல்ல ரெஸ்பான்ஸ் கொடுத்துருந்தீங்க. பாண்ட்ஸ்னால் என்ன, பாண்ட்ஸை எப்படி வாங்குறது, அதில் எப்படி இன்வெஸ்ட் பண்ணுறது, இது சேஃபா அப்படிங்கிறத டீட்டெயிலாக இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். வணக்கம், நான் உங்கள் பார்த்திபன். குளோபல் இன்வெஸ்ட்மெண்ட், எஸ்ஐபி, இடிஎஃப், பாண்ட்ஸ் இந்த மாதிரி காம்ப்ளிகேட்டடான ஃபினான்ஸை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனல் லைக் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு பாண்டுனா என்னன்னு புரிஞ்சுக்கலாம். உதாரணத்துக்கு உங்கள் ஃப்ரெண்டுக்கு நீங்கள் 1 லட்ச ரூபா கடன் கொடுக்குறீங்க. அதை 2 வருஷம் கழித்து கொடுத்தா போதுன்னு சொல்கிறீங்க. அதுக்கு பதிலாக அவர்கிட்ட இருந்து ஒரு கடன் பத்திரத்தை வாங்கி வச்சுக்கிறீங்க. இப்போது மாதம் அவர் என்ன பண்ணுவார், உங்களுக்கு 1 லட்ச ரூபாய்க்கு இன்ட்ரெஸ்ட் தந்துக்கிட்டே வருவார். ப்ளஸ் பார்த்தீங்கன்னா 2 வருஷம் முடியும் போது அவர் வாங்கின 1 லட்சத்தையும் உங்ககிட்ட திருப்பி கொடுத்துவார். இப்போது உங்களுக்கு 1 லட்ச ரூபாய்க்கு இன்ட்ரெஸ்ட்டும் வந்திருக்கும், அந்த 1 லட்ச ரூபாயும் 2 வருஷம் கழித்து திருப்பி வந்திருக்கும். இதே கான்செப்ட் தான் நம்ம பாண்டுன்னு சொல்கிறோம். இங்கே நம்ம ஒரு ஃப்ரெண்டுக்கு பதிலாக ஒரு கார்பரேட்டுக்கோ இல்லை கவர்மெண்ட்டுக்கோ நம்ம கடன் கொடுப்போம். அந்த கடனுக்கு பதிலாக அவங்க கடன் பத்திரம், அதுதான் பாண்ட். அந்த பாண்டை நம்மளுக்கு ரிட்டர்ன் கொடுப்பாங்க. ப்ளஸ் பார்த்தீங்கன்னா மாதம் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டை உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டில் டெபாசிட் பண்ணிவிடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த இயர்ஸ், அதாவது அந்த டெனூர் முடியும் போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த மொத்த தொகையும் திருப்பி வந்துடும். ஸோ இதுதான் பாண்டோட ரொம்ப சிம்பிளான கான்செப்ட். பாண்டில் எப்படி இன்வெஸ்ட் பண்ணணும்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் நம்ம ஏன் பாண்டில் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முக்கியமாக 3 காரணம் இருக்கலாம். நம்பர் 1, கேபிட்டல் ப்ரொடெக்ஷன். கடந்த 2024 செப்டம்பரில் நிஃப்டி 50 பார்த்தீங்கன்னா பீக்கில் இருந்துச்சு. அதுக்கப்புறம் 2 வருஷமாக பார்த்தீங்கன்னா நிஃப்டி 50 சைட் ட்ரெண்ட்லேயே இருக்குது. அப்படின்னா நோ ரிட்டர்ன்ஸ். சோஃபார் நமக்கு எந்த பெரிய ரிட்டர்னுமே வந்திருக்காது நிஃப்டி 50லிருந்து. இதே பீரியடில் நீங்கள் எஃப்டிலேயோ இல்லை ஆர்டிலேயோ போட்டிருந்தீங்கனாலும் உங்களுக்கு பெருசாக ரிட்டர்ன் வந்திருக்காது. காரணம் என்னென்னா எஃப்டி ஆர்டி எல்லாமே உங்களுக்கு 5 to 7% இன்ட்ரெஸ்ட் ரேட்டு தான் தராங்க. இது இன்ஃப்ளேஷனை ஈக்குவல் கூட பண்ணாது. இல்லைன்னா ஒரு நல்ல ஸ்டாக்காக பார்த்து அதில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தா கூட பெரிய ரிட்டர்ன் வந்திருக்குமான்னு கேட்டால் கிடையாது. ஏன்னா நிஃப்டி 50 தான் இந்தியாவோட ஒரு இண்டெக்ஸ், பெரிய இண்டெக்ஸ், பெஞ்ச் மார்க்னு சொல்லலாம். அதில் பெரிய ரிட்டர்ன் இல்லாதப்போ மற்ற ஸ்டாக்கும் பர்ஃபார்ம் பண்ண சான்சஸ் ரொம்பவே கம்மி. உதாரணத்துக்கு டிசிஎஸ், ஹெச்எல், இன்ஃபோசிஸ், ஹெச்டிஎஃப்சி பேங்க், எஸ்பிஐ பேங்க், நீங்கள் எதில் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாலும் உங்களுக்கு பெரிய ரிட்டர்ன்ஸ் வந்திருக்காது. அதே மாதிரி இண்டெக்ஸ் ஃபண்டில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாலும் பெரிய ரிட்டர்ன் ஒன்றும் வந்திருக்காது. இந்த ஒரு சிம்பிளான ரீசனுக்காக தான் இன்வெஸ்டர்ஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா டெப்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்லேருந்து அவங்க ஃபிக்ஸ்டு ரிட்டர்னுக்கு மாறுறாங்க. ஸோ அப்போது ஆப்வியஸாக உங்களோட கேபிட்டல் ப்ரொடெக்ட் ஆகுது. ப்ளஸ் பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ்டாக ரெகுலராக உங்களுக்கு ஒரு இன்கமும் கிடைக்குது. உதாரணத்துக்கு எங்கிட்ட ஒரு 50 லட்ச ரூபா பணம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இதை நான் ஸ்டாக்ஸ்லையோ இல்லை இண்டெக்ஸ் ஃபண்ட்லையோ போட்டு ரிஸ்க் எடுக்க முடியாது. ஆனால் எனக்கு ரெகுலராக ஒரு பணம் வேணும், இன்கம் வந்துக்கிட்டே இருக்கணும். அப்படின்னா பாண்டு தான் ஃபிக்ஸ்டான ரெகுலரான இன்கம் தர ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட். அப்போ பாண்டுங்கிறது ஒரு ஸ்டெடி இன்கம் இன்ஸ்ட்ருமெண்ட். எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் 10% இன்ட்ரெஸ்ட் ரேட் தர ஒரு பாண்டில் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு மாதம் கிட்டத்தட்ட 41,000 ரூபாய், 50 லட்ச ரூபாய்க்கு ரெகுலர் இன்கமாக வந்துட்டு இருக்கும். ப்ளஸ் பார்த்தீங்கன்னா என்னோட கேபிட்டலும் சேஃபாக இருக்கும். இந்த ஸ்டெடி இன்கம் இண்டெக்ஸ் ஃபண்ட்லேயோ ஸ்டாக்ஸ்லேயோ கண்டிப்பாக வராது. ஸோ இதான் செகண்ட் ரீசன், ஸ்டெடி இன்கம். தேர்ட் ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா டைவர்சிஃபிகேஷன் ஆஃப் போர்ட்ஃபோலியோ. நீங்கள் போர்ட்ஃபோலியோவை கண்டிப்பாக டைவர்சிஃபை பண்ணி வைக்கணும். போர்ட்ஃபோலியோவை பேலன்ஸ் பண்ண குளோபல் இன்வெஸ்ட்மெண்ட், ஸ்டாக்ஸு, பாண்ட்ஸு, இடிஎஃப், கோல்டு இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்டில் டைவர்சிஃபை பண்ணி வைப்பாங்க. இந்த 3 முக்கியமான விஷயத்துக்கு தான் பாண்ட்ஸில் நிறைய இன்வெஸ்டர்ஸ் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. இந்த பாண்டோட இன்ட்ரெஸ்ட்டை பார்த்தீங்கன்னா மாதம் இல்லைனா குவார்டர்லி ஒன்ஸ், இயர்லி ஒன்ஸ், இல்லை பாண்டு மெச்சூர் ஆகும்போது கூட நம்ம எடுத்துக்கலாம். பாண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு நிறைய பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்குது. ஆனால் நான் பர்சனலாக யூஸ் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா இந்தியா பாண்ட்ஸ். இது ரொம்பவே ரிலையபிளான ஒரு பிளாட்ஃபார்ம். இதில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதும் ரொம்ப சிம்பிள். உதாரணத்துக்கு உங்களோட பேசிக் இன்ஃபர்மேஷனான நேமு, கான்டாக்ட் நம்பர், ஆதார் நம்பர், அட்ரஸ் இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் கொடுத்தே போதும் உங்களோட அக்கௌண்ட்டை நீங்கள் கிரியேட் பண்ணி ஆக்டிவேட் பண்ணிடலாம். இப்போ நீங்கள் அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணிடுவீங்க. ஆனால் அதில் எப்படி பாண்டு வாங்குறதுன்னு தெரிஞ்சுக்கலாம். ஒரு பாண்டை நீங்கள் வாங்குறதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயங்களை கண்டிப்பாக நீங்கள் செக் பண்ணியே ஆகணும். ஒவ்வொரு பாண்டுக்கும் ஈல்ட் டு மெச்சூரிட்டி, கூப்பன் ரேட்டிங், டெனூர், கிரெடிட் ரேட்டிங், பேமெண்ட் ப்ரையாரிட்டி, மெச்சூரிட்டி டேட், டைப் ஆஃப் செக்யூரிட்டி இதெல்லாம் இருக்கும். இப்போ நான் சொன்ன எல்லாத்துலேயும் என்ன இருந்தால் அந்த பாண்டை வாங்கலாம், என்ன இருந்தால் அந்த பாண்டை வாங்கக்கூடாதுங்கிறது டீட்டெயிலாக சொல்கிறேன். இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பிகினராக இருந்தீங்கன்னா. நீங்கள் ஒரு பர்டிகுலர் பாண்டில் இருந்து 1 இயருக்கு இன்ட்ரெஸ்ட்டாக உங்களுக்கு மேக்ஸிமம் என்ன ரிட்டர்ன் கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்கிறது தான் இந்த ஈல்ட் டு மெச்சூரிட்டி, ஒய்டிஎம்னு சொல்லுவாங்க. இது மேக்ஸிமம் ரிட்டர்ன், நீங்கள் அதை மைண்டில் வச்சுக்கணும். ஆனால் இது கேரண்டீட் ரிட்டர்ன் கிடையாது. நெக்ஸ்ட் கூப்பன் ரேட். கூப்பன் ரிட்டர்னா இந்த பாண்டில் இருந்து உங்களுக்கு கண்டிப்பாக வரப்போகிற ரிட்டர்ன். நீங்கள் ஒய்டிஎம்மை கன்சிடர் பண்ணுறதுக்கு பதிலாக எப்போவுமே கூப்பன் ரேட்டை கன்சிடர் பண்ணுங்கள்.
நெக்ஸ்ட்டு பாண்டோட டென்யூர் என்ன, உதாரணத்துக்கு அது 1 வருஷமாக இருக்கலாம், 18 மாதமாக இருக்கலாம், இல்லை 2 வருஷமாக கூட இருக்கலாம். உங்களோட கோல் என்ன, ஷார்ட் டேர்மா லாங் டேர்மா, அதை பேஸ் பண்ணி உங்களோட டென்யூரை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு கிரெடிட் ரேட்டிங். இது ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம். ஒரு கம்பெனி நம்மகிட்ட கடன் வாங்குறாங்க, ஆனால் அவங்களோட ட்ரஸ்ட் வர்த்தி எவ்வளோ இருக்குது, அவங்களுடைய ரீபேமெண்ட் ட்ரஸ்ட் வர்த்தினஸை எப்படி மெஷர் பண்ணுறது, இந்த கிரெடிட் ரேட்டிங் அதைத்தான் மெஷர் பண்ணுது. சிம்பிளாக சொல்லணும்னா எக்ஸாமுக்கு மார்க் கொடுக்குற மாதிரி இந்த பாண்டுக்கும் ரேட்டிங் கொடுப்பாங்க. ஹை ரேட்டிங் இருந்தால் லோ ரிஸ்க், லோ ரேட்டிங் இருந்ததுன்னா ஹை ரிஸ்க். நார்மலாக ஹையஸ்ட் ரேட்டிங் பார்த்தீங்கன்னா AAA ++, லோயஸ்ட் ரேட்டிங் பார்த்தீங்கன்னா D ரேட்டிங். நீங்கள் ஒரு பாண்டு வாங்குறீங்கன்னா அட்லீஸ்ட் அது A ரேட்டிங்காவது இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரீபேமெண்ட் ப்ரையாரிட்டி. இப்போ பாண்ட் இஷ்யூ பண்ணுற கம்பெனி பேங்க்ரப்ட் ஆயிடுச்சு இல்லை க்ளோஸ் ஆயிடுச்சு அப்படின்னா யாருக்கு பணத்தை ஃபஸ்ட்டு ரீபேமெண்ட் பண்ணணும்னு டிசைட் பண்ணுறதா இந்த ரீபேமெண்ட் ப்ரையாரிட்டி. ஒரு உதாரணம் சொல்கிறேன், நல்லா கேட்டுக்குங்க. ஒரு கம்பெனிக்கு 200 கோடி கடன் இருக்குது, ஆனால் அவங்களோட சொத்து மதிப்பு பார்த்தீங்கன்னா 100 கோடி தான். இப்போது அவங்க யார் ஃபஸ்ட்டுக்கு அந்த ரீபேமெண்ட்டை கொடுக்கணுங்கிறத டிசைட் பண்ணணும். அது யாருக்கு ஃபஸ்ட்டு கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் சீனியர் ரீபேமெண்ட் டைப்பை செலக்ட் பண்ணி அந்த பாண்டில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு ரீபேமெண்ட்டை கொடுப்பாங்க. நெக்ஸ்ட்டு செக்யூரிட்டி. இந்த செக்யூரிட்டியில் பார்த்தீங்கன்னா அன்செக்யூர்ட், செக்யூர்னு சொல்லி 2 டைப் இருக்குது. இதில் ஆல்வேஸ் நீங்கள் செக்யூர்ட் அப்படிங்கிறத தான் செலக்ட் பண்ணணும். உதாரணத்துக்கு ஒவ்வொரு பாண்டுக்கும் ஒரு அசட் செக்யூரிட்டியாக இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா பில்டிங், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், மெஷினரி, லேண்ட், இந்த மாதிரி ஏதாவது ஒரு அசட் ஒரு பாண்டை பேக் பண்ணுவாங்க. இன்கேஸ் கம்பெனினால ரீபேமெண்ட் பண்ண முடியல அப்படின்னா இந்த அசட் எல்லாம் விற்று பாண்ட் இன்வெஸ்டர்ஸ்க்கு மணியை பே பண்ணிடுவாங்க. இது எப்போ நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் செக்யூர்டு அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணியிருந்தால் மட்டும்தான் இது நடக்கும். மொத்தத்தில் இது ரொம்பவே லோ ரிஸ்க். இந்த மாதிரி எந்த கேரண்டியுமே அன்செக்யூர்ட் பாண்ட்ஸில் இருக்காது. எல்லாம் சரி, ரியலாக லைவாக எப்படி வாங்குறது அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம். இந்தியாவில் ரொம்பவே ஃபேமஸாக இருக்கிற நவி ஃபின்சர்வ் அப்படிங்கிற ஒரு பாண்டை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ண எல்லா பாயிண்ட்ஸையுமே இதில் செக் பண்ணி பார்க்கலாம். இதோட yield to maturity பார்த்தீங்கன்னா 10.99%. ஸோ இந்த YTM தான் ஹையஸ்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட் நமக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது, ஆனால் கேரண்டி கிடையாது. கூப்பன் ரேட் பார்த்தீங்கன்னா 10.30%. இதுதான் ரியலான இன்ட்ரெஸ்ட் ரேட் உங்களுக்கு கிடைக்க போகிறது. இது ரொம்பவுமே கேரண்டிடான இன்ட்ரெஸ்ட் ரேட். டென்யூர் பார்த்தீங்கன்னா 1 year 8 months கொடுத்துருக்குறாங்க. இது வந்து ஃபிக்ஸ்டானது, இதை நம்ம மாற்ற முடியாது. ரேட்டிங் பார்த்தீங்கன்னா CRISIL A அப்படிங்கிற ஒரு ரேட்டிங்கை கொடுத்துருக்காங்க. நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ண மாதிரி மினிமம் A ரேட்டிங்காவது இருக்கணும். மெச்சூரிட்டி எண்ட் டேட் பார்த்தீங்கன்னா March 31, 2028. இதில் ரீபேமெண்ட் ப்ரையாரிட்டி பார்த்தீங்கன்னா சீனியர்னு இருக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா இன்கேஸ் க்ளோஸ் ஆனால் நமக்கு தான் ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி கொடுப்பாங்க. டைப் ஆஃப் செக்யூரிட்டி செக்யூர்டுன்னு இருக்குது. நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ண மாதிரி எப்போவுமே செக்யூர்டை மட்டும் செலக்ட் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி ஒரு பாண்டோட ப்ரைஸ் 9983 rupees. உங்களால் இதில் எவ்வளோ குவான்டிட்டி வாங்க முடியுமோ அவ்வளோ வாங்கிக்கலாம். ஒரு குவான்டிட்டியோட ப்ரைஸ் 9983. ஸோ இதுக்கப்புறம் எவ்வளோ வேணால் நீங்கள் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். இப்போ நான் சொன்ன எல்லாமே ஒரு செக்லிஸ்ட் மாதிரி மினிமம் நீங்கள் செக் பண்ண வேண்டிய விஷயங்கள். நீங்கள் இதை செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பாண்டில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். ஒவ்வொரு பாண்டும் டெஃபினட்டாக உங்களுக்கு ஸ்டாண்டர்ட் அண்ட் ரெகுலர் இன்கம்மை கொடுக்கும். நான் ஷேர் பண்ண இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஆல் தி பெஸ்ட்.